இந்த சாப்டரில் நம்ம ANSYS ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ANSYS சொல்யூஷன் மெத்தட் எப்பயுமே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு சர்டன் ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸோ இதில் வந்து எப்படி சால்வ் பண்ணால் பேசிக்காக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ஜினியரிங் டேட்டா மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ரெண்டாவது ஜாமெட்ரி வந்து க்ரியேட் பண்ணணும், இல்லை இம்போர்ட் பண்ணிக்கலாம். மூணாவது ஸ்டெப் வந்து மாடல். அந்த மாடலில் நம்ம மெஷ் பண்ணணும். மெஷ் அதாவது ஃபைனட் மெஷ்ஷாக பிரிக்கிறது. மெஷ்னால் வந்து ஒரு காம்போனண்ட்டை சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து ஜாயின் பண்ணுறது தான் மெஷ். அடுத்தது வந்து செட்டப். செட்டப்பில் நம்ம என்ன மாதிரியான லோட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது அடுத்த ஸ்டெப். அதுக்கடுத்து வந்து சொல்யூஷன். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில் நம்ம அப்ளை பண்ண லோடுக்கான எல்லாமே வரும். ஸோ கோ டு ஒர்க் பெஞ்ச் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அனாலிசிஸ் சிஸ்டம் டிஃபால்ட்டாக வந்து ANSYSல அனாலிசிஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஒரு எக்ஸாம்பிள், வீல் சேரில் நம்ம உட்காரும் போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற அனாலிசிஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல்னால் என்ன மீனிங்னா, ஸ்டேஷ்னரியாக அந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல இருக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல். நிலையாக ஒரு பொருள் இருக்கும் போது அதில் லோடு ஆக்ட் ஆகும் போது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்கெமேட்டிக் விண்டோவில் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸோட ப்ராஜெக்ட் லேஅவுட் வந்துடும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு ANSYS சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணோன்னா பேசிக்காக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ஜினியரிங் டேட்டா. இந்த என்ஜினியரிங் டேட்டானா என்னென்னா, நம்ம வந்து என்ன மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதில் இன்க்ளூட் பண்ணுறது தான் என்ஜினியரிங் டேட்டா. அடுத்து வந்து ஜாமெட்ரின்னா என்ன மாதிரியான ப்ரொஃபைல். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சேர். அப்போ சேர் ஜாமெட்ரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் 3Dயில். இந்த மாடல் அப்படிங்கிறது என்னென்னா மெஷ், அதாவது அந்த ஜாமெட்ரியை சின்ன சின்ன துண்டுகளாக பிரிக்கிறது தான் மெஷ். எதுக்காக இந்த மெஷ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட் அப்போ தான் வந்து சால்வ் பண்ணும். பெரிய ஆப்ஜெக்டை வந்து சால்வ் பண்ணாது. சின்ன சின்ன துண்டுகளாக பிரிக்கும் போது அது ட்ரையாங்கிளாவோ இல்லை ரெக்டாங்கிளாவோ குவாட்ரண்ட்டாவோ பிரிக்கும். ஸோ குவாட்ரண்ட்டாவோ ரெக்டாங்குலரோ பிரிக்கும் போது தான் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து செட்டப் என்னென்னா, என்ன மாதிரியான லோட்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த ஸ்ட்ரக்சரில் அப்படிங்கிறது தான் இந்த செட்டப்பில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன். அப்ளை பண்ண லோட்ஸை வச்சு இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரிசல்ட். இந்த லோட்ஸ்னால் என்ன மாதிரியான ரிசல்ட் நமக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, என்ஜினியரிங் டேட்டா. இந்த என்ஜினியரிங் டேட்டாவை ரைட் கிளிக் பண்ணி எடிட் போங்க. நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து அசைன் ஆகிருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலை விட வேறு ஏதாவது மெட்டீரியல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ஜினியரிங் டேட்டா சோர்சஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் வேறு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது இந்த ANSYSல டிஃபால்ட்டாக சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் இதில் இருக்கும். ஸோ ஜென்ரல் மெட்டீரியலோட அவுட்லைன் டயலாக் பாக்ஸ் இதில் இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த டயலாக் பாக்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் அலாய் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ப்ளஸ் சிம்பிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களோட என்ஜினியரிங் டேட்டா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த அலுமினியம் அலாய் வந்து உள்ள வந்துடும். ஸோ இந்த அலுமினியம் அலாய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கல்ல, இந்த அலுமினியம் அலாயோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ டென்சிட்டி 7850 kg/m3. அதோட ஐசென்ட்ரோபிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா வேல்யூஸும் இதில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ஜினியரிங் டேட்டா அப்ளை பண்ணிட்டீங்க உங்கள் ப்ராப்ளத்துக்கு. இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் விண்டோவுக்கு நீங்கள் போகணுன்னா ரிட்டன் டு ப்ராஜெக்ட். ஸோ என்ஜினியரிங் டேட்டா வந்து அப்ளை ஆகிடுச்சு. நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா டிக் மார்க் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜாமெட்ரி. ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாமெட்ரி க்ரியேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இம்போர்ட் பண்ணுறனாலும் ஸ்டெப் ஃபைலாக இருந்ததுன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை
.sld அசம்பிளி ஃபைலாக இருந்தாலும் SolidWorks ஃபைலாக இருந்தாலும் ANSYSல சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ சேர். ஸோ ஜாமெண்ட்ரி நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் டிக் மார்க் வந்துடுச்சு. ஸோ ஜாமெண்ட்ரி இன்க்ளூட் பண்ணுறோன்னா டிக் மார்க் வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்னது? மெஷ். ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுங்கள். நம்ம பண்ண ஜாமெண்ட்ரி இதுக்குள்ளே வந்து ப்ராசஸ் ஆகிடும். இதான் வந்து ஜாமெண்ட்ரி வந்து என்டர் ஆகிற அந்த ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் பாக்ஸ். சேர் ஜாமெண்ட்ரி உள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட ஜாமெண்ட்ரி. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லைன், நம்மளோட ப்ராப்ளத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க. இந்த விண்டோவில் பார்த்தோன்னா நம்ம என்னென்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் காட்டும். ஜாமெண்ட்ரி நம்ம இன்க்ளூட் பண்ண, அதாவது நம்ம இம்போர்ட் பண்ண ஜாமெண்ட்ரி என்னென்ன சாலிடாக இருக்குது, என்னென்ன பார்ட்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க, சேரு, 5 வீல் இருக்குது, அசம்பிளி, ஜாமெண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் உள்ள என்னென்ன கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ என்னென்ன கனெக்ஷன்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சீட்டுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் அதாவது கான்டாக்ட், ஏன்னா இது வந்து ஒரு அசம்பிளி. ஸோ சேர் வந்து ஒரே பார்ட்டால் ஆனது கிடையாது, வெவ்வேறு பார்ட்ஸ். எக்ஸாம்பிள், ஸோ சீட் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து சிலிண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ராட் இருக்கும், அதுக்கப்புறம் வீல் இருக்கும். ஸோ இது வந்து அசம்பிளி ட்ராயிங். அதனால் ஸோ சீட்டுக்கும் அடுத்து இருக்கிற அந்த ராடுக்கும் என்ன கான்டாக்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்கள் எங்கே வரணும்னா கனெக்ஷன்ஸ்குள்ளே அந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வரும், ஓப்பன் ஆகும். அதில் கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். நீங்கள் இதை கிளிக் பண்ணதோடையே இந்த கான்டாக்ட் எங்கெங்கே எதுக்கும் கான்டாக்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த கிராஃபிக் விண்டோவில் காட்டும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கிற டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ கான்டாக்ட் பாடிஸ் எங்கே இருக்குது? கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரூட் பார்ட்டுக்கும் மேலே இருக்கிற அந்த சீட்டுக்கும் கான்டாக்ட் இருக்குது. என்ன மாதிரியான கான்டாக்ட் அப்படிங்கிறது இந்த டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டெஃபினேஷன்ஸில் என்ன இருக்குது? டைப் பாண்டட். அப்போ சீட்டும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த சிலிண்டரும் வந்து பாண்டடாக இருக்குது. ஸோ ஓகே, பாண்டட் தான். அப்படி அது பாண்டடாக இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா, அதாவது வேறு மாதிரியான செப்பரேஷன் இதுனா இதை புல் டவுன் மெனு நீங்கள் பண்ணிங்கன்னா அதிலே இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக, ரஃபாக, ஃப்ரிக்ஷனாக, ஃபோர்ஸ்டு ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக, இல்லை பாண்டடாக. ஸோ பாண்டட் சப்போர்ட் தான். ஓகே, பாண்டட். அண்ட் நெக்ஸ்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா வீலுக்கும் இந்த எக்ஸ்ட்ரூட் பார்ட்டுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீலுக்கும் இதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டுக்கும் என்ன மாதிரியான கான்டாக்ட் இருக்கும். ஸோ அதுவும் பாண்டடாக தான் இருக்கும், ஏன்னா அதில் ஃபிக்ஸ் ஆகி தானே இருக்கும். ஸோ பாண்டட். அண்ட் நெக்ஸ்ட்டு வீலுக்கு ஸோ சேம் ப்ராசஸ், அதே மாதிரி பாண்டட். ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி தான் இருக்குது, பாண்டட். அண்ட் அடுத்தது கான்டாக்ட், பாண்டட். அண்ட் அடுத்த வீலுக்கு பாண்டட். ஸோ கான்டாக்ட் ஏரியாலாம் நம்ம என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மெஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் மெஷ்னால் என்னென்னா, இந்த பெரிய பார்ட்டை இப்படியே அனலைஸ் பண்ண முடியாது. அதாவது ANSYS வந்து இப்படியே வந்து சால்வ் பண்ணாது. இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து தான் சால்வ் பண்ணும். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் குவாட்ரண்ட் மெஷ், டெட்ரா குவாட்ரண்ட், ட்ரையாங்கிள். அந்த மாதிரி இருக்கும் போது தான் குவாடினேட்ஸை வச்சு அது சால்வ் பண்ணும். ஸோ மெஷ்னால் என்னென்னா, ஒரு பெரிய ஆப்ஜெக்டை சின்ன சின்ன துகள்களாக பிரிக்கிறது. ஓகே, நீங்கள் மெஷ் கிளிக் பண்ணதோட அதோட டெஃபினேஷன்ஸ் இங்கே வரும். ஸோ மெக்கானிக்கல், இந்த ஃபிசிக்கல் ப்ரெஃபரன்ஸ், மெக்கானிக்கல் மெஷ்ஷாக இல்லை CFDயாக ஃப்ளூயண்ட், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மெக்கானிக்கலாக, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக, CFD எக்ஸ்பிளிசிட்டாக. மெக்கானிக்கல்னால் என்னென்னா, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது ஸோ மெக்கானிக்கல் ஓரியன்டான ப்ராப்ளத்துக்கு மெக்கானிக்கல் மெஷ் தான் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து சைசிங். இந்த சைசிங் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இல்லை ரெலவென்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும். ரெலவென்ட் சென்டர்னால் என்னென்னா, எந்த மாதிரியான மெஷ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கும். கோர்ஸ் மெஷ்ஷா, ஃபைன் மெஷ்ஷா, மீடியம் மெஷ்ஷா அப்படின்ட்டு. கோர்ஸ்னால் ரொம்ப பெரிய பெரிய துகள்களாக பெரியது. ஸோ மீடியம்னா அதோட கொஞ்சம் சின்னது, ஃபைன்னா ரொம்ப ஃபைனாக பெரியும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபைன் மெஷ் கொடுத்துக்கலாம், ரொம்ப ஃபைனாக நமக்கு தேவை. ஸோ எலமெண்ட் சைஸ் உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணுமா இல்லை அதிகமாக வேணுமா, இங்கே நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டிஃபால்ட்டாக அதுவே வேல்யூஸ் இருக்கும். கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் மெஷ்க்கு போய் ஜென்ரேட் மெஷ் கொடுத்தீங்கன்னா மெஷ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹோல் பார்ட் வந்து சின்ன சின்ன பார்ட்டாக வந்து பெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் மெஷ். ஸோ பெரிஞ்சிடுச்சா? ஸோ எப்பயுமே ஒரு ANSYS ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து மெஷ் பண்ணியே ஆகணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். ட்ரையாங்குலராக. ஸோ ட்ரையாங்குலர் மெஷ்ஷாக பிரியும் போது தான் அது சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மெஷ் நம்ம பண்ணியாச்சு. அப்டேட் கொடுத்துக்கோங்க. மெஷ் பண்ணதுக்கப்புறம்
அப்டேட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த செட்டப்பில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா, அதாவது பவுண்ட்ரி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். இந்த சேர் வந்து எங்கெங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், எது வந்து மூவபிளாக இருக்கும். இப்போ வீல் வந்து மூவபிளாக இருக்கும். ஓகேங்களா? வீல் வந்து மூவபிளாக இருக்கும். இங்கே கீழே இருக்கிற பேஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம வந்து இதில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ சப்போர்ட்க்கு போங்க. ஃபிக்ஸட் சப்போர்ட் எங்கே இருக்குது? ஸோ சேரோட பாட்டம் எண்ட் வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட். இந்த ஃபேஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். இந்த எண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த வீல்ஸ் எல்லாம் வந்து சுற்றக்கூடியது. ஸோ அப்போது ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மூவ் ஆகக்கூடியது. அதுக்கு என்ன பண்ணால், சப்போர்ட்ஸ்க்கு போங்க. ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீலை கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் இந்த ஏரியா கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட் ஆகிடும். அதே மாதிரி எல்லா வீலுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட், செலக்ட் தி வீல், அப்ளை. நெக்ஸ்ட் வீல், கோ டு சப்போர்ட், ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட், வீலை செலக்ட் பண்ணுங்கள், அப்ளை. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீலுக்கு ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட், இந்த வீலுக்கு. ஸோ 5 வீலுக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணலாமா என்னென்ன சப்போர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட். எந்த ஏரியாவுக்கு? ஸோ பாட்டம் ஆஃப் த வீல் சேருக்கு வந்து நம்ம ஃபிக்ஸட் சப்போர்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வீல் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக மூவ் ஆகக்கூடியது, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மூவ் ஆகக்கூடியது. அடுத்த வீலுக்கு ஃப்ரிக்ஷன்லெஸ், அடுத்த வீல் 5 வீலுக்கும் நம்ம ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட் கொடுத்தாச்சு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, லோட் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல தானே வந்து ஹியூமன் பீயிங் உட்காருவாங்க. ஸோ உட்காரும் போது லோட் கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஸோ இந்த ஃபேஸில் லோட் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லோட்ஸ் அப்படின்றது போனீங்கன்னா என்ன மாதிரியான லோட்ஸ்? ஸோ ப்ரெஷர் லோட் ஆக்ட் ஆகும். ஸோ ப்ரெஷர் கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபேஸில்? இந்த ஃபேஸில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரெஷர் டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லோடுன்னு இருக்குது. ஓகே, நார்மல் டு, டிஃபைன் பை நார்மல் டு ஆர் காம்போனண்ட் ஆர் வெக்டர், எந்த மாதிரியான டைரெக்ஷனில் அப்ளை ஆகணும் இருக்கும். நார்மல் டு, இதுக்கு நார்மலாக தான் வந்து அப்ளை ஆக போகுது ப்ரெஷர். ஸோ எவ்வளோ வேல்யூஸ்? ஸோ 5000 பாஸ்கல், 5000 பாஸ்கல் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் ஆகிடுச்சு. சொல்யூஷன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட், இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் சால்வேஷன். ஸோ நமக்கு என்னென்ன மாதிரியான ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறத இங்கேயே இண்டிகேட் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷனில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் போனீங்கன்னா டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன் எனக்கு வேணும். உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சொல்யூஷன், இன்சர்ட், ஸ்ட்ரெயின், ஈக்குவலண்ட் வேன் மெஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ரிசல்ட் வேணுன்றதை இங்கேயே டிஃபைன் பண்ணிடலாம். டிஃபைன் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ கோ டு சால்வ் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ நம்ம அப்ளை பண்ண லோடுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்ம எல்லாம் பார்க்கலாம், வியூ பண்ணி பார்க்கலாம். பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் டிஃபர்மேஷன் பாருங்கள். அப்ளை பண்ண லோடுக்கு எங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்குது? இதோட டாப் எண்டில் மேக்ஸிமமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெட் ஏரியா வந்துன்னா மேக்ஸிமமாக எவ்வளோத்த இருக்குது? மேக்ஸிமம் டோட்டல் டிஃபர்மேஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் எந்த இடத்துல இருக்குது? ஸோ கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப டிஃபார்ம் ஆகுது மேலே இருக்கிறத விட. ஏன்னா இங்கே தான் அதிகமான ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே வளைஞ்சிருக்கு. ஈக்குவலண்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின், எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? மேக்ஸிமமாக எந்த இடத்துலனா ப்ரெஷர் அப்ளை ஆகிற அந்த இடத்துல தான் அதிகமான ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? எப்படி நீங்கள் ரிசல்ட் எடுத்துக்கலாம் இந்த கிராஃபிக் விண்டோவில். அப்போ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா கான்டோஸ் சொல்யூஷன் வந்து நீங்கள் எப்படினாலும் வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்மூத் கான்டோஸ் இது பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா திரும்ப இந்த கான்டோஸ் போயிட்டு கான்டோர் பேண்ட்ஸ்
எந்த மாதிரி பேண்டாக எப்படி வந்து சொல்யூஷன் சால்வ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஐசோலைன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். எந்த இடத்துல அதிகமான டிஃபார்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்றது இதை வச்சு வியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சாலிட் ஃபில் கொடுக்கும்போது எதுவுமே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் கான்ட்ராஸ்டில் வச்சுக்கோங்க. இந்த எட்ஜஸ்லாம் வந்து வயர் ஃப்ரேமில் நோ ஃப்ரேமில் தெரியணுமா, இல்லை அன்டிஃபார்ம்டு ஷேப்பு தெரியணுமா, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரிஜினலாக வந்து எப்படி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தது, டிஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி ஆகிடுச்சின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எட்ஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா இதில் ஷோ அன்டிஃபார்ம்டு ஒயர் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா இதில் தெரியும். நெக்ஸ்ட் ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல், அது ஒயர் ஃப்ரேமில் தெரியும், இது அன்டிஃபார்ம்டு மாடலே தெரியும். ஸோ மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த வீல் சேர். அப்புறம் ப்ரெஷர் நம்ம ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பெண்ட் ஆகுது. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்ஸிமமாக எங்கே டிஃபர்மேஷன் இருக்குன்னா இதோட டாப் எண்டில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து சின்ன சின்ன எலமெண்ட்டாக நம்ம மெஷ்ஷாக பிரித்தோம்ல, ஒவ்வொரு மெஷ்ஷாக பார்க்கும்போது ஷோ எலமெண்ட் கொடுத்திங்கன்னா எந்த இடத்துல எந்த எலமெண்ட் அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஷோ எலமெண்ட். இதை வந்து வீடியோவாக நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிராஃப் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ, ஸோ ஃப்ரேம்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 240 ஃப்ரேம்ஸ் வச்சுக்கோங்க. எவ்வளோ செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம், அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்து பெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பெண்ட் ஆகுது கிளியராக விசிபிள் ஆகும். 5000 பாஸ்கல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் போது நார்மலாக இருந்த சேர். ஸோ இதுலேயே நீங்கள் ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல் கொடுத்துட்டு கிளிக் கொடுங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஷேப் அப்படியே இருக்கும். ப்ளஸ் அது எப்படி வந்து டிஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு விசிபிள் ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு விசிபிள் ஆகுது. பார்த்திங்களா, ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்போது எந்த மாதிரி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். எங்கே வந்து மேக்ஸிமமான ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிறது இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃப்ளாக் காட்டுறது மேக்ஸிமம், இந்த ஃப்ளாகை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே மேக்ஸிமமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். மினிமமாக எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஃபிக்ஸட் சப்போர்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகலை, எந்த மாதிரியான எஃபெக்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகலைன்னு காட்டுது. இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் எங்கே மேக்ஸிமமாக டிஃபார்மேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை எப்படி எடுக்கலாம்னா ரிப்போர்ட் ப்ரிவ்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களோட மாடல், நம்ம ஸ்பெசிஃபை பண்ண ஜாமெண்ட்ரி, என்னென்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரியான கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கான்டாக்ட் கனெக்ஷன் ரீஜன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாமே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்னென்ன மாடல்ஸு, என்னென்ன மெஷ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன லோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா வேல்யூஸும் இதில் இண்டிகேட் ஆகிடும். இந்த ரிப்போர்ட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ கோ டு ஜியோமெட்ரி, ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரிசல்ட் விண்டோ, எடிட். ஸோ இந்த மாடல் எலமெண்ட்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல் வீடியோ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து டிஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். டோட்டல் டிஃபார்மேஷன் ரன் பண்ணி பாருங்கள், கிளியராக தெரியும் ஒரிஜினலான ஷேப் எப்படி இருக்குது, டிஃபார்ம் ஆகும்போது எப்படி இருக்குது. அதான் அனாலிசிஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ ப்ராஜெக்டை சேவ் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க. நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ சேவ் அஸ் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிவிடுங்க. ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் சேர் அனாலிசிஸ். இந்த சாப்டரில் நம்ம பேசிக் கான்டாக்ட் அனாலிசிஸ் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். டூல் பாக்ஸில் அனாலிசிஸ் சிஸ்டம், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர், ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா, ஒரு பேசிக் மெக்கானிக்கல் அசம்பிளி ஜாமெண்ட்ரியில் வேரியஸ் மெம்பர்ஸ் வந்து காண்டாக்டில் இருக்கும்.
ஸோ ஒரு மெம்பரில் லோடு ஆக்ட் ஆகும் போது காண்டாக்ட் மெம்பரில் எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் டேட்டா, ரைட் கிளிக், எடிட். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம வேணுமோ அது ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் இருக்கும். ஸோ வேறு எதாவது மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஜஸ்ட் இந்த இன்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் கிளிக் பண்ணனா என்னென்ன டேட்டாஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இதில் ஸ்டோர் ஆகிருக்கோ அது வரும். ஜென்ரல் மெட்டீரியல்ஸ், அலுமினியம் அலாய், ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணனா ஆட் ஆகிடும். ஸோ அப்டேட் தி ப்ராஜெக்ட், ரிட்டர்ன் டு ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணணும். ரைட் கிளிக், இம்போர்ட் தி ஜாமெண்ட்ரி, கான்டாக்ட் ஆர்ம். ஒரு சிம்பிள் அசம்பிளி மாடல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வேரியஸ் மெம்பர்ஸ் வந்து காண்டாக்டில் இருக்கும். ஸோ ஒரு மெம்பரில் லோடு ஆக்ட் ஆகும் போது அது காண்டாக்டாக இருக்க மெம்பரில் எப்படி லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற அனாலிசிஸ் இதில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாடல், ரைட் கிளிக், எடிட். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண மாடல் வந்து இந்த மெக்கானிக்கல் விண்டோவில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் மெக்கானிக்கல் அசம்பிளி. இதில் பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட்ஸ் இருக்குது அண்ட் வந்து ஒரு ஆர்ம் வந்து மூவபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து டச் ஆகும். ஸோ லோடு ஆக்ட் ஆகும்போது இது மூவபிள் ஆகும்போது இதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து இந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதில் எந்த மாதிரியான வேரியேஷன் இருக்குது அப்படின்றது தான் இந்த அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அவுட்லைனில் பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி. ஸோ சைட் பிளேட் 1, சைட் பிளேட் 2, ஆர்ம் ஷாஃப்ட், ஸ்டாப் ஷாஃப்ட். ஸோ ஆர்ம் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட்டபிளாக இருக்கும் அண்ட் ஸ்டாப் ஷாஃப்ட் வந்து ஸோ இந்த ஆர்ம் ஷாஃப்ட்டோட மூமெண்ட்டை வந்து இதோட அரெஸ்ட் பண்ணும். ஆர்ம் ஷாஃப்ட்டையும் சாஃப்ட் ஷாஃப்ட்டையும் சப்போர்ட் பண்ணக்கூடியது சைட் பிளேட்ஸ். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைட் ஷாஃப்ட், ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சைட் ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசைன்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ என்ன மெட்டீரியல்ஸால் சைட் பிளேட் இருக்கும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் பிளேட் 2 மெட்டீரியல் அசைன்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஆர்ம் ஷாஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் அசைன்மெண்ட்டில் மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அலுமினியம் அலாய். அண்ட் ஸ்டாப் ஷாஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அசைன்மெண்ட்டில் அலுமினியம் அலாய். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இந்த அசம்பிளிக்கு அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்ம் ஷாஃப்ட்டுக்கும் இந்த சைட் பிளேட்டுக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஆர்ம் ஷாஃப்ட்டுக்கும் இந்த சைட் பிளேட்டுக்கும் என்ன கனெக்ஷன். ஸோ ஒவ்வொரு லிங்கிங்க்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஸோ கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஆன்சிஸ் வந்து இதுக்கு ஒன்றுத்துக்கும் உள்ள கான்டாக்டை வந்து அது ஸ்பெசிஃபை பண்ணிவிடும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்டு பேஸ்ட் ஆன் டெஃபினிஷன்ஸ் இது கொடுத்திங்கன்னா என்ன மாதிரியான கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் பிளேட்டுக்கும் ஆர்ம் ஷாஃப்ட்டுக்கும், ஸோ இந்த சைட் பிளேட்டுக்கும் இந்த ஆர்ம் ஷாஃப்ட்டுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாண்டட். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைப் பாண்டட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைட் பிளேட்டுக்கும் இந்த ஸ்டாப் ஷாஃப்ட்டுக்கும் என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆர்ம் ஷாஃப்ட்டுக்கும் சைட் பிளேட்டுக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து செப்பரேட் ஆகக்கூடாது. இதோட வந்து ரொம்ப கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாயிண்டாக இருக்கணும், பாண்டடாக இருக்கக்கூடாது. நோ செப்பரேஷன்னா என்னென்னா இதில் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம பாண்டட் கொடுத்தோன்னா இந்த ஆர்ம் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ ரொட்டேஷன் இருக்கணும் பட் இதில் அட்டாச் ஆகிருக்கணும் அப்படின்னா நோ செப்பரேஷன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நோ செப்பரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் ஷாஃப்ட்டும் சைட் பிளேட்டும். ஸோ இந்த சைட் பிளேட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது, இந்த ஸ்டாப் ஷாஃப்ட் வந்து மூமெண்ட் ஆகக்கூடாது, இதில் ஜஸ்ட் பாண்டடாக தான் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பாண்டட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பிளேட்டுக்கும் இந்த ஆர்ம் ஷாஃப்ட்டுக்கும் மூவபிளாக இருக்கணும். ஸோ அப்போ நோ செப்பரேஷன், டெஃபினேஷனில் நோ செப்பரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பிளேட் 2க்கும் ஸ்டாப் ஷாஃப்ட்டும் டெஃபினேஷன் பாண்டட். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஷாஃப்ட், ஆர்ம் ஷாஃப்ட்டுக்கும் ஸ்டாப் ஷாஃப்ட்டுக்கும். ஸோ இந்த ஆர்ம் ஷாஃப்ட் வந்து மூவபிளாக இருக்கும், இந்த ஸ்டாப் ஷாஃப்ட் வந்து என்ன இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள கான்டாக்ட் வந்து என்ன மாதிரியான கான்டாக்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து டச் ஆகும் பட் ஆனால் இது வந்து மூவபிளில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா ஸோ நோ செப்பரேஷன். ஸோ இண்டிகேட் பண்ணிட்டோம், கான்டாக்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெஷ் பண்ணணும். மெஷ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ்ஷில் என்ன வேரியேஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சைஸிங், ரெலவென்ஸ் சென்டர், கோர்ஸ் ஆர் மீடியம். ஸோ ஃபைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெஷ் டூல் பாரில்
generate mesh. ஸோ இந்த பார்ட் பாடி மெஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எந்தெந்த மெம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த சைட் பிளேட்டோட இந்த 2 எண்டு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அண்ட் இந்த ஆர்ம் ஷாஃப்ட் வந்து மூவபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட்ஸ், ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் அண்ட் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ். ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு எத்தனை ஃபேஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை. ஸோ இந்த 2 ஃபேஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லோட்ஸ். எந்த எண்டில் வந்து லோட் ஆக்ட் ஆகும், இந்த ஆர்ம் ஷாஃப்ட் வந்து அப் அண்ட் டவுன், ஸோ மேலே போயிட்டு கீழே வரும். ஸோ அப் அண்ட் டவுன் மூமெண்ட் இருக்கும் இந்த ஆர்ம் ஷாஃப்ட்டில். ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ லோட்ஸ், ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல எந்த ஜாமெண்ட்டில் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்ம் ஷாஃப்ட்டோட இந்த டாப் எட்ஜில் வந்து லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ செலெக்ஷன் மோட் வந்து எட்ஜ் செலெக்ஷன் மோட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ் எந்த டைரெக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒய் டைரெக்ஷன். ஸோ ஒய் டைரெக்ஷனில் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணணும். ஸோ அப்ளை. எவ்வளோ மேக்னட்யூட், ஸோ அந்த டிஃபைன் பை வெக்டாரில் இருக்குது, இதை காம்போனன்ட்ஸை கொடுத்துக்கோங்க. காம்போனன்ட்ஸ் கொடுத்திங்கன்னா எந்த காம்போனன்ட்ஸில் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒய் டைரெக்ஷனில் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் நமக்கு லோட் ஆக்ட் ஆகணும். ஸோ 10 நியூட்டன். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகணும்னா -10 நியூட்டன். ஸோ பார்த்தீங்கன்னா லோடு வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அண்ட் ஜட், இது வந்து இந்த ஆர்ம் ஷாஃப்ட் வந்து எதாவது மூமெண்ட்டில் இருக்கணுமா அப்படின்ற வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணுறது. ஜட்டில் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகணும். ஸோ 1 நியூட்டன். ஸோ நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ இந்த 2 எட்ஜ் வந்து சப்போர்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் லோடு வந்து இந்த ஆர்ம் ஷாஃப்ட்டோட இந்த ட்ரைலிங் எட்ஜில் வந்து ஒரு லோட்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறோம். ஒய் டைரெக்ஷனில் டவுனோட நம்ம ஆக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் வேணுமோ அதை இண்டிகேட் பண்ணிக்கணும். சொல்யூஷன், டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன், டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷன். எந்த டைரெக்ஷனில் நம்ம ஒய் டைரெக்ஷனில் லோடு ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இந்த டெஃபினேஷனில் ஓரியன்டேஷன், சேஞ்ச் தி ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ நெக்ஸ்ட் சொல்யூஷன், சால்வ் தி சொல்யூஷன். சால்வர் அவுட்புட்டில் எப்படி சொல்யூஷன் சால்வ் ஆகுது அப்படின்ட்டு நமக்கு கிளியராக தெரியும். ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங், இந்த மெசேஜ் விண்டோவில் பார்த்தீங்கன்னா வார்னிங் காட்டும். த டிஃபர்மேஷன் இஸ் லார்ஜ் கம்பேர்ட் டு. ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மெசேஜ் நமக்கு காட்டும். ஸோ டிஃபர்மேஷன் இஸ் லார்ஜ் கம்பேர்ட் டு த மாடல் பவுண்டரி பாக்ஸ். வெரிஃபை பவுண்டரி கண்டிஷன் ஆர் கன்சிடர் டியூனிங் லார்ஜ் டிஃபர்மேஷன் ஆன். ரெஃபர் டு ட்ரபிள் ஷூட்டிங் இன் தி ஹெல்ப் சிஸ்டம். என்ன மெசேஜ் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்குன்னா, ஸோ நம்ம கொடுத்த பவுண்ட்ரி கண்டிஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ண பவுண்ட்ரியை விட்டு எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பவுண்ட்ரி கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற மெசேஜ் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், ஸோ இந்த ஆர்ம் ஷாஃப்ட் வந்து இந்த பவுண்ட்ரியை விட்டு எக்ஸீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சைட் பிளேட்டை விட்டு இந்த ஆர்ம் ஷாஃப்ட் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆனனால நமக்கு சொல்யூஷன் வந்து கன்வர்ஜ் ஆகலை. ஸோ இது மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆர்மோட மூமெண்ட் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும். இந்த ஆர்ம் வந்து ஜஸ்ட் வந்து ரொட்டேட் மட்டும்தான் ஆகணும், ஜெட் டைரெக்ஷனில் மூமெண்ட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஜெட் டைரெக்ஷனில் வந்து நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமை அரெஸ்ட் பண்ணணும். ஸோ கான்டாக்ட், ஸோ இந்த டூல் பாக்ஸில் கான்டாக்ட், ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்டாக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஃபேஸ்க்கு நம்ம ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்டாக்ட் கிளிக் பண்ணணும் அப்படின்ற வேல்யூ இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்டாக்ட் எந்த ஃபேஸ்க்கு, ஸோ இந்த ஆர்ம் ஷாஃப்டோட ஃபேஸ். ஸோ ஃபேஸ் செலக்டன் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் அப்ளை அண்ட் டார்கெட் பாடி, இந்த ஃபேஸ் அப்ளை. ஸோ ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்டாக்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபேஸில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட், ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்டாக்ட். ஸோ கான்டாக்ட், ஸோ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை அண்ட் டார்கெட் ஃபேஸ் திஸ் ஃபேஸ். ஸோ நம்ம கான்டாக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்டாக்ட். ஸோ அதாவது என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜெட் டைரெக்ஷனில் மூமெண்ட்டை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இது வந்து ரொட்டேஷனில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சொல்யூஷன் சால்வ் பண்ணுங்கள்.
ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இந்த மெம்பர்லேருந்து அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அனிமேட் பண்ணிங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ எலமெண்டல் வச்சு பாருங்கள், எட்ஜ் ஷோ எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அனிமேட். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த மெம்பரில் ஸ்ட்ரெஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஆர்ம் ஷாஃப்ட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஸோ எங்கேயும் வந்து மூமெண்ட் ஆகலை. ஸோ அதே இடத்துல இருக்குது. பட் இது வந்து ரொட்டேஷ்னல் எஃபெக்டில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சிம்பிள் அசம்பிளியில் லோடு ஆக்ட் ஆகும் போது அந்த மெம்பர்லேருந்து எப்படி வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற அனாலிசிஸ். ஸோ டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த ரெட்டட் ஏரியாலாம் வந்து மேக்ஸிமமாக வந்து டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆன ஏரியாஸ். ஸோ நம்ம ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணால் ஜஸ்ட் இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டை ட்ராக் பண்ணி இந்த சொல்யூஷனில் விட்டிங்கன்னா ஃபிக்ஸட் சப்போர்ட்டோட ஃபோர்ஸ் ரியாக்ஷன் வந்துடும். ஜஸ்ட் ஈக்குவேட் ஆல் ரிசல்ட். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அதோட ரியாக்ஷன் வேல்யூஸ் வந்து இதில் நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு ரியாக்ஷன் வேல்யூ இருக்குது இந்த டேப்லெட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் எந்த அளவுக்கு வேல்யூஸ் இருக்குது, ஒயில் அண்ட் ஜெட்டில் ஃபோர்ஸ் ரியாக்ஷன்ஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபோர்ஸ் ரியாக்ஷன் வெக்டர். ஸோ இதுதான் பேசிக் கான்டாக்ட் மெக்கானிக்கல் அனாலிசிஸ். ஒரு சிம்பிள் அசம்பிளியில் லோட் ஆக்ட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற அனாலிசிஸ். ஸோ சேவ் தி ப்ராஜெக்ட். Mechanical analysis of arm shaft. Save the project.